ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். ஆன்மாவின் இயக்கம் என்பது யாது? ஆன்மாவை ஏன் விழிப்படையச் செய்திடல் வேண்டும்? ஏன் ஆன்மா எத்தருணமும் விழித்து இயங்குவதில்லை? அறிவீர்களா அன்பு மானுட குழந்தைகளே? கால பைரவரின் ஆட்சியில் மாத்திரமே ஆன்மா விழித்து இயங்கத் துவங்கும். எந்த ஒரு பொருளும் ஒரு நோக்கத்திற்காக மாத்திரமே இயங்கிட இயலும். பயணிக்க உதவும் ஓர் வாகனமானது பயணப்படும் தருணங்களில் மாத்திரமே பயனுறுத்தப்படும். நோக்கம் என்பது எத்தகையதோ அதற்கு உரித்தான இயக்கமே வெளிப்படும். காலமும் சூழலும் நோக்கத்தை உருவாக்கும். பசி எனும் உணர்வு உதிப்பதற்கு ஓர் கால நேரம் உண்டு. அதற்கான இயக்கம் வெளிப்படவும் ஓர் கால நேரம் உண்டு. அதனை போன்றே ஆன்மா இயங்குவதற்கான கால நேரம் உதித்துள்ளது என்றே உணருங்கள். ஆன்மாவின் நோக்கம் என்பது இறைவனை அடைவது ஒன்றே. உதித்த இடத்தினை மீண்டும் அடைவது ஒன்றே ஆன்மாவின் இயக்கமாகும். தனது பணியினை ஆன்மா எத்தருணம் ஏற்கின்றதோ அத்தருணத்தில் மாத்திரமே விழித்து செயல்புரியவும் இயலும். மானுடர்களின் புவி வாழ்விற்கும் ஆன்மாவின் நோக்கத்திற்கும் மாறுபட்ட தன்மைகள் உண்டு. ஆன்மா என்பது புவி வாழ்வினை இயக்கிட நேரிடையாக முனைந்திடாது. இருப்பினும் உயிர் அணுவிற்கு ஆற்றல்களை நல்கிடும். ஆன்மா இயங்கத் துவங்கினால் அது இறைவனை மாத்திரமே சிந்திக்கும். இறைவனை மாத்திரமே போற்றும். இறை பணியினை மாத்திரமே ஏற்கும். புறப்பற்றுகள் முற்றிலுமாக குன்றிவிடும். ஈசனே கதி என்றே ஒரு மனிதன் முழுமையாக இயங்கினால் அதன் மூலப்பொருள் என்பது ஆன்மா விழிப்படைந்துள்ளது என்றே பொருள்படும். மற்ற தருணங்களில் ஆன்மா உறங்கும் என்றுமே ஏற்கலாம். ஆத்ம காயத்ரி நோன்பினை ஏற்போர் யாவரும் ஆன்மா விழிப்படைவதனை காண்பர். ஆன்மாவின் நோக்கம் என்பது பிறவி கடந்து இறைவனை அடைவது ஒன்றே. வேறு எந்த ஒரு நோக்கத்தினையும் ஆன்மா ஏற்காது. ஆன்மாவின் இயக்கம் என்பது புவிவாழ் மானுட உடலினில் நிகழ்கின்றது எனில் அவை அற்புதமான செயலாகும். விழிப்படையும் ஆன்மா என்பது அதி தீவிரமாய் இயங்கும் தருணம். ஒவ்வொருவரும் பெரும் ஞானியராய் மலரலாம். மற்ற பிற ஆன்மாக்களையும் எளிதாய் ஈர்க்கலாம். காலம் என்பது கனிகின்ற தருணத்தில் ஆன்மாவே முழுமையாக இயங்கிடும் என்பதனையும் உணர வேண்டும். மானுடர்களின் ஆன்மாக்கள் விழிப்படைந்து விண்ணேறுவதும் ஓர் இயற்கையான செயலே. எனினும் காலத்தினால் தூண்டப்படும் தருணம் ஆன்மாக்கள் விரைந்து பணியாற்றும். ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைத்தால் ஆன்மாக்கள் காலம் கனியும் வரை காத்திருக்காது சுயமாக இயங்கத் துவங்கும். உயிர்கள் அனைத்தும் ஆன்மாவினை அடைந்தால் ஆன்மாக்கள் அனைத்தும் பரமாத்மாவினை சென்றடையும். விழிப்படைந்த ஆன்மாக்கள் உறங்கும் ஆன்மாக்களை விழிப்படையச் செய்திடவே முனைதல் வேண்டும். ஏனெனில் அகத்தீசனாகிய யாம் விழிப்படைந்த ஆன்மாக்களையே ஈர்த்து எம்மோடு பிணைத்து விண்ணேற்றிட இயலும். ஆன்மாக்கள் விழிப்புறவே உதவிடுங்கள். எமது பூரண ஆசிகள்.